ஒன்று, பறந்து காக்கிற பறவை ஆதரவாய் நமக்கு ஆதரவை கொடுக்க போகிறது. 2, அந்த செட்டைகளின் கீழே நமக்கு ஆரோக்கியம் உண்டாக போகிறது. 3, அந்த செட்டைகளின் கீழே நமக்கு நல்ல அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். 4, அந்த செட்டைகளின் கீழே நம்மை கர்த்தர் களிகூறச் செய்ய போகிறார். ஓ பிரைஸ் காட், எவ்வளவு அழகான தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். 5, அந்த செட்டைகளின் கீழே நிறைவான பலன் நமக்கு கிடைக்கிறது. 6, அந்த செட்டைகளின் கீழே நான் இருக்கும் பொழுது மரணமோ விக்கினங்களோ எது வந்தாலும் என்னை அணுகாது. நான் சொல்லுகிறேன், இந்த பறந்து காக்கிற பறவை வேற யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவர். ஓ பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் இறங்கினது உண்மை என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற ஓ பிரைஸ் காட் அவரை பின்பற்றுகிற உங்கள் மேல இந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வர போகிறார். பிரைஸ் காட், ஹalleluya. பறவை என்பது இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவராலே உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாக போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை களிகூறச் செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய செட்டைகளின் கீழே நிறைவான பலன் உண்டாக போகிறது.